தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா சார்பில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் தாவேகாவினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிலையில் கோவை மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் கோணியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகளிர் அணியினர் சார்பாக அகிலா என்ற பெண்ணுக்கு இலவச ஆட்டோ வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. இதுகுறித்து பேசிய அகிலா, வாடகை ஆட்டோ ஓட்டி வந்த தனக்கு புதிய ஆட்டோ வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஆட்டோவுக்கு உரிமையாளரானதில் தனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பிற்காலத்தில் தாவேகா சார்பாக பெண்களுக்கு 2 ஆட்டோக்கள் வாங்கித் தருவேன் என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோவை குனியமுத்தூரில் தாவேகா புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். சுண்டக்காமுத்தூர் அரசு மருத்துவமனை செவிலியர்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்து இந்த வாரத்தில் பிறந்த 15 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களையும், மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு வெள்ளி நாணயங்களையும் அணிவித்தார். ஆர்எஸ்புரம் பகுதி கழக சார்பாக நலத்திட்ட உதவிகள் மகளிர் அணி சார்பாகவும் இலவச ஆட்டோ மகளிருக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தையல் மிஷின்கள், அயன் பாக்ஸ்கள் எல்லாம் கொடுத்து நிறைய நலத்திட்ட உதவிகள் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து பல பகுதிகளில் இரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம், மருத்துவ முகாம், அதுபோக அலுவலக திறப்பு விழா, தங்க மோதிரம், இன்று இந்த வாரம் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் தங்க மோதிரங்கள் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டு வருகிறது. மக்களை நாங்கள் போய் நேரில் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி சினிமாங்கும் போது தளபதி எல்லாருமே திரையில் பார்ப்பாங்க, எங்களையும் ஆஃபீஸில் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அரசியலுங்கும் போது நம்ம களத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மக்களை களத்தில் இறங்கி சந்திக்கும் போது இது ஒரு புது அனுபவம் தான். இருந்தாலும் இந்த 1 வருஷம் நாங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்து சந்தித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்கள் எல்லா அரசியல் கட்சிக்கும் நம்ம ஒரு சவாலாக இருப்போங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஒவ்வொரு வீடாக சென்று நம்ம மகளிர் சகோதரிகளும் சரி, நம்ம வார்டு செயலாளர்களும் சரி, எல்லாரும் போய் இந்த பூத் கமிட்டி வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. போகிற இடம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான வரவேற்பு தளபதி அவர்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. 2026 எல்லா கட்சிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய ஃபைட்டிங் கொடுத்து தான் வருங்கிறது எங்கள் நம்பிக்கை.